சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது? வணக்கம். சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் பேரவை கூட்டம் முடிந்த பிறகு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக இன்று மற்றும் அடுத்த 3 நாட்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கரூர் சம்பவம், அதே போன்று அந்த காப் சிரப் சம்பவம் உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு கட்ட பிரச்சனைகள் கிளப்புவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம், கரூர் சம்பவத்தில் அரசின் செயல்பாடுகள் தொடர்பாக நாளைய தினம் எதிர்க்கட்சி தரப்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பல்வேறு காரசார விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் எவ்வாறு செயல்பட வேண்டும், என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்ப வேண்டும் உள்ளிட்டவை குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.